இப்பொழுது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாயிருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் தமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கிக் கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்திற்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மை அடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளை போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். ஆதலால் நீங்கள் அஃது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்யுங்கள். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளினுடைய சொரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும், பிண்டத்தில் நாம் யார், இத்தேகத்தின் கண் புருவம், கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் உரோமம் உண்டாவன முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பதென்ன, கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்த்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்று பிண்ட விசாரமுன் செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. அப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கனிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச யோகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிறையாசை உண்டாம். ஆதலால் சரியை முதலிய சாதகம் 4 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 3வது படியாகி ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிறையாசை என்னும் படி உண்டாகின்றது. ஆகையினாலே
இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். 2.5 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற் சொன்ன பிரகாரம் விசாரணை செய்து கொண்டிருங்கள். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழு உக்குரியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நம சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டியது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாருக்கும் சுவர்க்க நரக விசாரமில்லை. சுவர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப புரோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருட்டுணையால் கருணை நன்முயற்சி எடுத்து கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அறிவனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமையை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முற்சாதனமாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்ததால் முடிவான இன்பானுபவம் பெறுவதற்கு தடையில்லை. சந்ததமும் வேத மொழியாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்று பரமானத்தால் உணர்க. மேலும் இது காரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவ வித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி
ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாக இப்போது நான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவ மத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது. அந்த அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேல்புறம் மஞ்சள் வர்ணம். அவ்வவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனேன் என்றும் உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. கொடி கட்டிக்கொண்ட படியால் இனி எல்லோரும் உண்மை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரியவிட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லாரும் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவிருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையையும் பெற்று கொள்ளுவீர்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இஃது ஆண்டவர் கட்டளை. எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். சித்தி வளாகம் என்கின்ற மேட்டுக்குப்பம். இஃது ஆண்டவர் கட்டளை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தானி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. 「あるペルンジョーディ」 அருட்பெருஞ்சோதி.